சார் வந்துட்டு எனக்கு ஒரு காம்பினேஷன் வந்து நான் தான் ரொம்ப பேசினே இருப்பேன். இவர் வந்து அந்த சைலண்ட்லேயே ரியாக்ஷன் காலி பண்ணிட்டு போயிடுறாரு. ஆஃப் பண்ணிடுறாரு. டைலாக் இல்ல, அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்ல, அந்த கண் பார்வையில, அதுலயே நான் நான் எக்ஸ்பெஷலி முடிச்சுருவேன்ற மாரி தான். நம்ம எவ்வளோ தான் கத்தி கத்தி ஓவரா பேசினாலும், பட் அந்த அந்த ஃபேஸ்ல அந்த ஷட்டிலா ஒரு ஆக்டிங் ஒண்ணு இருக்குல்ல, அது வந்துட்டு வாய்ப்பில்ல. நான் வந்து பேசுவேன், "யார்றா அந்த மனுஷன் ஓவரா மூஞ்சி வந்துட்டு என்ன என்ன ரியாக்ஷன் இது? இதெல்லாம் நான் அந்த டயலாக் பேசுறப்ப நான் யோசிப்பேன், "அப்பா என்னடா இது டப்புன்னு காலி பண்றாருன்ற" மாரிலாம் இருக்கும். அவங்களும் சரி, ஊர்வசி அம்மாவும் சரி, அதான் இவங்களுக்கு வந்து ரொம்ப வந்துட்டு ஆக்சுவலா இவங்க வந்து இந்த படத்துல நடிக்கல. அப்படியே அந்த கேரக்டரா வாழ்ந்து தான் இருக்கிறாங்க. அந்த அந்த இடத்துக்கு நம்ம இவ்வளோ தான் ரியாக்ட் பண்ணணும். இதுக்கு மேல பண்ணக்கூடாது. இது இவ்வளோ தான். அந்த கேரக்டர் இவ்வளோ தான்ற மாரி அதெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் கிஃப்ட் தான் ஷேர் பண்ணது. அதான் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். பாண்டியா சார் தான். இவங்க கூடலாம் நான் நடிச்சதுக்கு.